எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு விதமான சந்தோஷங்கள், ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது கல்யாணம் ஆகி வரும்போது ஒரு அனுபவம், ஒரு சந்தோஷம் அப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் குழந்த வளர்க்கும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீலு. அவங்க வளர்ந்து வேலைக்கு போயிட்டு நம்மளுக்குன்னு முதல்ல வந்து ஒரு ஃபஸ்ட்டு சேலரியில் ஒரு கிஃப்ட் வாங்கி தருவாங்க பாருங்கள். அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அப்படி தானே உண்மைதானங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த இது அனுபவத்தில் உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி என் பொண்ணும் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபஸ்ட்டு சேலரியில் வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினோம். அது மூலமாக தான் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்ட்பேக்கு நார்மலாக அவள் வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு அந்த பசங்களுக்கு அவங்களுக்கு ஆசைப்படுவா. ஆனால் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் அவளோட ஆசைக்காக வந்து ஒரு பேக் ஒன்று வாங்கி கொடுத்தா. ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக நானுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னடா இது ஒரு சின்ன பேக்கு தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு பார்க்கும்போது தோணும். ஆனால் அந்த பேக்கில் வந்து அந்த ஃபீல் இருக்குல்லங்க, அது வந்து அப்படி ஒரு தனி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. அது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அதை வந்து கண்டிப்பாக இனிமேல் நான் வெளியில் போகும்போதெல்லாம் அந்த பேக் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்குமே பிடிச்ச கலராக இருந்தது. இதாங்க என் பொண்ணு. நார்மலாக அவளுக்கு வந்து வீடியோவில் இதில் இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து அவள் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்கனால மோஸ்ட்லி ரொம்ப வெளியில் வரமாட்டாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பிடிச்சது உனக்கு என்னம்மா வேணும் வேணும் கேட்டுகிட்டே இருந்தா. எனக்கு வந்து இந்த ருத்ராட்சத்தில் பிரேஸ்லெட் போடுறது ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது வாங்கி கொடுத்தா எனக்கு சர்ப்ரைஸாக வந்து நம்ம துபாயில் உள்ள கோயிலில் வச்சு வாங்கி கொடுத்தா. அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து அந்த பேக்கை விட வந்து 10 மடங்கு சந்தோஷம் எனக்கு அந்த பிரேஸ்லெட், இந்த ருத்ராட்ச பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தால அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சந்தோஷத்தை வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியலங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஒரு மாதிரி ஒரு திங்கிங்கில் பசங்கள பார்த்துட்ருப்போம். இன்னும் சின்ன பிள்ளைங்க தானே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் போல் நினச்சிட்ருப்போம். அதாவது சின்ன சின்ன வயசு மாதிரியே நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும். ஆனால் சடனாக பசங்க பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க. அதுவும் இந்த மாதிரி இவெல்லாம் எப்படி நம்ம ஆஃபீஸில் போய் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைய அப்படி ஓடிக்கிட்டு ஆடிட்டு இருந்த பொண்ணு வந்து எப்படி இப்படி ஆஃபீஸில் போய் எப்படி பேசுவாளோ, எப்படி பழகுவாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய கேள்விகள், நிறையா ஒரு மாதிரி சந்தோஷம் நிறைந்த கேள்விகள்லாம் அப்படியே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து டெய்லி அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து எம்ப்ளாயிக்குள்ளே இந்த இன்சூரன்ஸ் கொடுத்துட்டாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய அதாவது கம்பெனியில் கொடுப்பாங்கள்ல எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து அவள் சொல்லிகிட்டே இருக்கும்போது, இப்போ இன்சூரன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி நீ ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாளா? இவளோட இன்சூரன்ஸை நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வயசாகிடுச்சா? இல்லை பொண்ணு டக்குன்னு வளர்ந்துட்டாளா? அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ரொம்ப தோணிக்கிட்டே இருந்துச்சு எனக்கும். ஆனால் சந்தோஷம் தான். ஏன்னா வந்து நம்ம பிள்ளைங்க வந்து வளர்ந்து இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சம்பளம் இவ்வளோ வருது, இவ்வளோ காசு வருதா, அவ்வளோ இது அப்படிங்கிறது வந்து 2வது விஷயந்தான். ஆனால் வந்து ஏன்னா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஆசை இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் எனக்கு போக முடியாத மாதிரி என்னோடய ஃபேமிலி இதில் வந்து எங்கள் அப்பாலாம் அப்போ வந்து அலோவ் பண்ணலை. ஸோ நான் நினைக்கிறதெல்லாம் வந்து என் பொண்ணு வந்து செய்யும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை ட்ரைவ் பண்ணிவிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு டிரைவிங் தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தோணுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன சந்தோஷமாக இல்லையா அப்படிங்கிறது தெரில. அதுலேயும் நம்ம துபாயில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறவங்களுக்கு, துபாயில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லைசன்ஸ் வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது. அதெல்லாம் தாண்டி லைசன்ஸ்லாம் வாங்கி நம்மளை வந்து பொண்ணு ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம கூட போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்க. அதனால தான் நான் வந்து ரொம்ப பொண்ணை பற்றி பெருமையாக பேசி எல்லோரையும் போர் அடிக்க விரும்பலை. ஃபுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் போன இந்த சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் பார்பிக்யூலாம் போயிருந்தோம் சொன்னேன்ல, அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அது போக வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து பஃபேல வந்து இருக்கும்ல, அது போக வந்து சாட் கவுண்ட்ரு, ஐஸ்கிரீம் கவுண்ட்ரு இந்த மாதிரி வேறு நம்ம அது வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன வேணுமானு நம்ம வந்து திரும்ப 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 எவ்வளோ வேணாலும் வாங்கி வாங்கி சாப்பிட்லாம். அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு மெமரபுளாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் பார்பிக்யூவில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோஸு, அப்புறம் கேக் கட்டிங் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம போயிட்டு வந்தது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையா மெமரிஸ் வந்து அப்படியே ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நினச்சேன். அப்புறம் ப்ளைன் ரைஸு, தால் மக்கானி இந்த மாதிரி இதுவும் வச்சுருந்தாங்க நம்மளுக்கு. அப்புறம் நம்ம பப்படு இந்த மாதிரி நார்த் இந்தியன் இதில் இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாமே இருந்தது.
கிரேவி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் நான் வந்து நம்மளுக்கு வந்து சாய்ஸஸ் நிறையா இருந்துச்சு. அதை நம்ம தனியாக ஆர்டர் கொடுத்தோம்னா அவங்களே வந்து சூடாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்க. இத்தனை கிரேவி இருந்ததுலேயே பார்த்திங்கன்னா அந்த கோஃப்தா கறி தாங்க பயங்கர ஹைலைட்டு, செம்ம டேஸ்ட்டு. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பிரியாணியும் ட்ரை பண்ணேன். பிரியாணி நல்லா இருந்தது. மாதிரி பார்க்க ஆனால் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த கிரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்து இந்த இப்போ வச்சுட்ருக்கேன்ல அந்த மஷ்ரூம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மஷ்ரூம் வந்து பிடிக்கும். அதாவது நம்ம புதினா கொத்தமல்லிலாம் போட்டு க்ரீனாக இருக்கும்ல, அந்த மாதிரி சட்னி மாதிரி ஒரு இது பண்ணி நல்லா இருந்தது. அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அந்த கிரில்லுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். பசங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் நான் பெரியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரில் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேக்லலாம் வந்து செம்ம சூப்பராக நிறைய கேக் இருந்துச்சுங்க. அதுலேயுமே வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. நான்வெஜ்ஜு தனியாக, வெஜ்ஜு தனியாக, மேபி எக்கு போட்டிருந்தாங்களாம். அதனால் நான்வெஜ்ஜுன்னு தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த இது தான் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க சாப்பிட்லாமேன்ட்டு எடுத்தேன். அது பார்த்தா கடைசியில் நம்ம சாபுதானாவும் கொஞ்சம் ரைஸும் போட்டு பீட்ரூட்டை போட்டு வச்சுருந்தாங்க. அது அவ்வளோ ரொம்ப நல்லா இல்லை. பார்க்க பிங்க் கலரில் இருக்குது, ஆனால் அவ்வளோ நல்லா இல்லை. இது சூப்பராக இருந்துச்சு. ரசமலாயெல்லாம் செம்ம சூப்பர். அப்புறம் ஃப்ரூட்ஸ் நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கேக் இருக்குல்லங்க, சீஸ் கேக் அவ்வளோ செம்ம டேஸ்ட்டுங்க. செம்ம சூப்பர் கேக்னால் அதுதான். அந்த ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ரசமலாயும் அந்த சீஸ் கேக்கும் செம்ம சூப்பர். ஓவராலாக வந்து பார்த்தோம்னா நிறைய டிஷ்ஷஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபியூ ஐட்டம்ஸ் 1 ஆர் 2 மட்டும்தான் வந்து நம்ம அதாவது எனக்கு டேஸ்ட்டுக்கு அந்த மேட்ச் ஆகலைன்னு சொல்லலாம். மித்தபடி எல்லாமே பார்த்தோம்னா செம்ம சூப்பர். நார்மலாக இந்த டொமேட்டோ சூப்பில் வந்து நிறைய சாஸ் போட்டு நிறைய கடைகளில் வச்சுருவாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. நம்ம சாப்பிடும்போதே தெரியுது வேறு எந்த சாஸ் ஐட்டம் எதுவுமே வந்து சேர்க்கல. அந்த இதில் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதை போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த ப்ரெட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் கவுண்டரில் பார்த்திங்கன்னா அவங்களே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு என்னென்ன ஐஸ்கிரீம் வேணும், அதுக்கு மேலே டாப்பிங் என்னென்ன வேணும் நம்மளே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமு, அப்புறம் வந்து சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பான் குல்ஃபின்னு சொன்னாங்க. சரி, நார்மலாக எங்களுக்கு பான் குல்ஃபி ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி நினச்சி கேட்டேன். அது பார்த்தா நம்ம சாப்பிடும்போது லாஸ்ட்டு வந்து கொடுப்பாங்கள்ல அந்த மவுத் ரெஃப்ரெஷ்க்காக, அந்த இதை வந்து நல்லா பொடி பண்ணி அது மேலே போட்டிருந்தாங்க. அதனால் அந்த இது வந்து அவ்வளோ சூப்பர் கிடையாது. ஆனால் அந்த சாக்லேட் ஐட்டம்ஸில் வந்து அந்த இது எல்லாமே செம்ம சூப்பர் வந்து. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இது பேர் என்னது, இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அது வந்து சாக்லேட் டிப் பண்ணி அதெல்லாம் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜாங்கிரி இதெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நார்த் இண்டியன்ஸு சாப்பிடுவாங்கள்ல, அந்த இது மாதிரி கிறிஸ்பியாக அதெல்லாம் வச்சு நல்லா இருந்தது. அது ஒரு மாதிரி நல்லா சூடாக அப்படியே நல்லா இருந்தது. இந்த இது தாங்க சொன்னேன். இது வந்து பார்க்க அப்படியே வந்துட்டே இருக்குல்ல, இப்படி ஊற்றங்களே நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நான் நினச்சிட்டேன் அது கொஞ்சம் சூடாக இருக்கும்னு நினச்சேன். நிறைய கடையில் பார்த்துருக்கேன், ஆனால் நான் சாப்பிட்டது கிடையாது. பசங்க சாப்பிட்ருக்காங்க. இந்த டைம் தான் அந்த கடையில் நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதனால் அப்படி ஊற்றின உடனே ஃப்ரீஸ் ஆகிடுதுங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீமோடு அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. இதுதான் சாட் கவுண்டரில் நம்ம எவ்வளோ சாட் வேணால் எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். அவ்வளோவும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து சாட்டில் வந்து நிறைய சாட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இந்த வினிகர் இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அது வந்து லைட்டாக நம்மளுக்கு வேணும்னா வேறு ஏதாவது நூடுல்ஸோடு வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே நல்லா இருந்தது. அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா இருந்தது என்ன, அதெல்லாம் வந்து ரெடிமேட் ஃபுட்டு தானே, வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வெளியில் போகலான்னு ஆசையில் ஓடிடுறது. அங்கே போய் நம்ம திணற சாப்பிட வேண்டியது. சாப்பிட்ட உடனே அப்படியே கண்ணை கொண்டுட்டு போகும்னு சொன்ன மாதிரி ஒரு குட்டி தூக்கம் போடணும் போல் இருக்கும். அப்படியே மெதுவாக காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே ஊந்து போயிட்டு வீட்டில் போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டே ஃபுல்லாகவே. அன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி ஹெவி ஃபுட் எடுத்தோம்னா நைட்டு வந்து நம்ம டின்னரை ஸ்கிப் பண்ணுறதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு சாப்பிட்ருவோம். ஸோ அதனால் நைட்டு வந்து லைட்டாக ஒரு கஞ்சியோ இல்லாட்டி ஒரு சுக்கு கஷாயமோ இல்லாட்டி ஏதாவது ஃப்ரூட்ஸை எடுத்துகிட்டு அந்த டேயை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக என்ஜாயபுள் டே. தேங்க்யூ.